வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, வேதாத்ரிய சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய ஞானக்களஞ்சியம் தொகுப்பிலிருந்து கவியும் கருத்துரைகளும் சிந்தனைகளாக பார்த்து வருகிறோம். அவ்வரிசையில் இன்று உலக பொதுவான பொருளாதாரம் எனும் தலைப்பிலான கவி காண்போம். உணவு விலை நிலமற்ற நாட்டில் வாழ்வோர் உற்பத்தி செய்பொருளை வேற்று நாட்டார் உணவு கொடுத்தும் பதிலாய் கொள்ளாவிட்டால் உயிர் வாழ்வது எந்த விதம் உற்றாராய்வீர். உணவு உடை மற்றும் பல பொருட்கள் எல்லாம் ஓர் உலக ஆட்சியின் கீழ் இருக்குமானால் உணவு வகை எந்நாட்டு மக்களுக்கும் ஒத்தபடி நிரவி வர வாய்ப்பு கிட்டும். ஒத்தபடி நிரவி வர வாய்ப்பு கிட்டும். ஒத்தபடி நிரவி வர வாய்ப்பு கிட்டும். வாழ்க வளமுடன். இந்த உலகம் பரந்து விரிந்த நிலப்பரப்புகளை கொண்டது. தமிழ் மரபு வழியாக பிரிக்கப்பட்ட மருதம், முல்லை, நெய்தல், பாலை என 4 வகையான நிலப்பரப்புகளை ஒருங்கே கொண்டது நம் இந்திய நாடு. இந்த வகையில் ஒவ்வொரு நாட்டின் நிலப்பரப்புகளை கருத்தில் கொண்டுதான் அந்தந்த நாட்டு மக்கள் வாழ்க்கை முறைகளை வகுத்து வாழ்ந்து வருகிறார்கள். இன்றைய நவீன காலத்தில் உலகமே ஒரே ஊராக மாறி வருவதை நாம் காண்போம். பறவைகள் கடல் கடந்தும் தன் வாழ்க்கை சூழலை தக்க வைத்துக் கொள்வது போலவே மனிதர்களும் தொழில், பொருளாதாரம், வாழ்க்கை முன்னேற்றம் இப்படியாக உலகில் எங்கும் வாழும் முறைக்கு வந்துவிட்டார்கள். இப்படியான வாழ்வில் ஒரு நாட்டின் மக்கள் தங்களிடம் உணவு விளைக்க நிலம் இல்லாத காரணத்தால் விவசாயம் தவிர்த்து மக்களின் வாழ்க்கை நலனுக்கான செய்பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். அப்பொருள் உலக மக்களுக்கெல்லாம் பயன்படும் வகையில் இருக்கும் பொழுது வேறு நாட்டவர்கள் உணவுப் பொருட்களை அம்மக்களுக்கு கொடுத்து அவர்களின் செய்பொருட்களை பதிலாக பெற்றுக்கொள்ளாவிட்டால் இரு நாட்டு மக்களுக்குமே பாதிப்பு என்றாலும் உணவில்லாமல் உயிர் வாழ்வது கடினமே. உதாரணமாக, பெட்ரோலிய எண்ணெய் வளமிக்க நாடுகளில் உணவு விளைநிலங்கள் இல்லை. எனவே பிற நாடுகள் அவர்களின் பெட்ரோலிய எண்ணெய் வகைகளை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உணவுப் பொருட்களை, வேறு உற்பத்தி பொருட்களை அவர்கள் நாட்டுக்கான திட்டங்களை நிறைவேற்றி தந்து சமன் செய்கின்றனர். சில பெரும் தலைவர்களின் முரண்பாடான கொள்கைகளினால் இதற்கு தடையும் ஏற்பட்டு சில நாடுகளும் நாட்டு மக்களும் வாழ்க்கை சீரழிவினை அடைகின்றனர். சில ஆப்பிரிக்க நாடுகளின் செல்வம் சுரண்டப்பட்டு அதற்கு மாற்றாக ஏதும் வழங்கப்படாததும் மக்கள் பட்டினியால் சாவதையும் நாம் அறிவோம். எனவே இப்படியான நிலை ஏற்படாதிருக்க சரியான வழி என்ன? இதற்கு நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திட்டம் தருகிறார். நாட்டின் உணவு, உடை மற்றும் பல மக்களின் வாழ்வுக்கு உதவும் பொருட்கள் எல்லாமே ஓர் உலக ஆட்சியின் கீழ் அமைந்திருக்குமேயானால் உணவு வகை பொருட்கள் உலகில் உள்ள எந்நாட்டு மக்களுக்கும் தேவைக்கு ஏற்ற வகையில் சமமான அளவில் கிடைத்து அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியான ஓர் உலக ஆட்சி அமைவதுதான் தீர்வு என்று குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இக்கவி வழியாக வழி சொல்கிறார். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் மீண்டும் மற்றொரு ஞானக்களஞ்சியம் தொகுப்பிலிருந்து கவி கருத்துரை சிந்தனையில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன்.